அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னையில் குறும்புதுதல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ என் கையில் இருக்கிறது என்னென்னு உங்களுக்கே தெரியும், போரான் சத்து உள்ள எருக்கைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தென்னையில் பார்க்கும்போது இப்போ வந்து நிறைய அந்த சின்ன சின்ன காயெல்லாம் இருக்கு இல்லைங்கவா, அதாவது குறும்புதெல்லாம் கொட்டுறதை பார்த்துருக்கோம். அதை கட்டுப்படுத்துகிற வகையில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த போரான் சத்து அதிகமாக உள்ள எருக்கன் செடியை தென்னையை சுற்றி போட போகிறோம். அதாவது வேரில் உள்ள சத்தெல்லாம் எடுத்து இந்த எருக்கஞ்செடியில் இலையில சேர்த்து வச்சுருக்கோமா. அதை வந்து நமக்கு வந்து ஏன் வந்து தென்னை வந்து அந்த காயெல்லாம் கொட்டுது, அந்த காரணம் பார்த்திங்கனாக்கா தென்னையில் போரான் சத்து கம்மியாக இருக்கிறனால தான் நம்ம கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை கட்டுப்படுத்துகிற வகையில் இந்த போரான் சத்து அதிகமாக உள்ள இந்த எருக்கன் செடியை நம்ம இந்த மாதிரி ஒரு வட்டப்பாதை தென்னையை சுற்றி அமைத்து அதில் வந்து நம்ம இந்த எருக்கன் செடியை வருடத்திற்கு 2 முறை 5 கிலோ வீதத்தில் ஒரு மரத்திற்கு நம்ம போட்ட பிறகு நல்லா தென்னையை சுற்றி மண் அணைச்சி விட்டுறணும். இந்த மண் வந்து சில காலத்தில் மக்கி எருவாகவும் போகும், போரான் சத்து அதிகமாக கிடைத்து தென்னையில் காய் கொட்டுவது நிற்கும்.